சைக்கிளுக்கு வந்து என் சைக்கிளுக்கு பிரேக் கிடையாது. என் சைக்கிளுக்கு பிரேக் கிடையாது. அப்போ நாங்கள் எல்லோரும் ஸ்கூலில் எல்லோரும் வருவோம், எல்லோரும் வேகமாக, எல்லா சைக்கிளும் சூப்பராக இருக்கும். என் சைக்கிள் வந்து லோடு வண்டி. எங்கள் அப்பா தேங்காய் வியாபாரி, அதனால் தேங்காய் பின்னால் வச்ச சைக்கிள் தான் எனக்கு வரும். பெரிய கரியலாக இருக்கும் என் சைக்கிள், மூடை வச்சு கொண்டு போகிற சைக்கிள் அது. மித்தவங்கெல்லாம் கேப்டன் சைக்கிளில் வருவாங்க, அப்படி ஜம்முன்ட்டு வருவாங்க. ஆனால் என் சைக்கிள் வந்து இந்த கேரியல் வச்ச சைக்கிள். அது பிரேக்கே இருக்கான்னு வச்சிங்களேன், அந்த பிரேக் பிடிக்கும், பெடல் ஞாபகம் இருக்கா, ஓட்டரியல் தெரியும், இப்படி பிடிக்கணும். எனக்கு வந்து அந்த கீழே இருக்கிற பிரேக்கு மேலே வந்துடும், கைப்பிடியை தாண்டி மேலே நிற்கும். அப்போ நான் என்ன செய்வேன்னா, கரெக்டாக அந்த மெயின் ரோடு வரும்போது எல்லா சைக்கிளும் அப்படி நேராக போய் கரெக்டாக அந்த ரோட்டில் நிற்கும், ரோடு கிராஸ் பண்ணுறது. நான் வந்து பக்கத்தில் அந்த ரோடு போன உடனே ஒரு யூட்டர்ன் போடுவேன், ஒரு ரவுண்டு போட்ட உடனே வண்டி ஸ்லோவாகி நின்றோம். இதான் எனக்கு பிரேக்கு. அப்போ எல்லோரும் உங்களை மாதிரி சிரிப்பாங்க என்னை பார்த்து. ஆமாம், சிரிப்பார்கள், உங்கள் வண்டியில் பிரேக் இல்லையான்னு சொல்லி. அநேக நேரங்களில் நம்முடைய கதையும் அப்படி தான். மனசை அடக்க தெரியலனா, ஒழுங்காக பிரேக் இல்லைன்னா சுற்றி வர வேண்டிய